Hi friends, this is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். யூசேஜ் ஆஃப் ப்ரெசன்ட் பிஓப் ஹேம் இஸ் ஆர் மீனிங் வந்து இருக்கிறது. நாம் சப்ஜெக்டின் நிலைமையை பற்றி சொல்வதற்கு இந்த பிஓப்ஸை பயன்படுத்துவோம். ஓகேங்களா, சப்ஜெக்ட் நிலைமையில் இருக்க சொல்கிறதுக்கு தான் நம்ம பிஓப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் பிஓப்ஸ் அப்படின்னா ஆம் இஸ் ஆர் தமிழ் மீனிங் வந்து இருக்கிறது. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் வரணும், நெக்ஸ்ட்டு பிஓப். ஓகேங்களா, சப்ஜெக்ட்க்கு அப்புறம் பிஓப்ஸ் தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா, ஸோ இதில் பிஓப்ஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி பிஓப்ஸ் போடணும். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்ததுன்னா இஸ் போடணும், ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்து ஆர் போடணும். ஓகேங்களா, ஸோ ஆம் வந்து ஐக்கு மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுற மாதிரிங்க. நான் பசியாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஹங்க்ரி. ஓகேங்களா, ஐ எம் அப்படின்னா நான் இருக்கிறேன், பசியாக அப்படின்னா ஹங்க்ரி. ஓகேங்களா, ஹங்க்ரி அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ். ரெண்டாவது, அவள் பசியாக இருக்கிறாள் அப்படின்னா ஷீ இஸ் ஹங்க்ரி. ஷீ இஸ் அப்படின்னா அவள் இருக்கிறாள், பசியாக அப்படின்றப்போ ஹங்க்ரி. ஓகேங்களா, என்னுடைய பெற்றோர்கள் பசியாக இருக்கிறார்கள் அப்படின்னா மை பேரண்ட்ஸ் ஆர் ஹங்க்ரி. என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படின்றப்போ மை பேரண்ட்ஸ். ஓகேங்களா, ஹேர் ஹங்க்ரி அப்படின்னா என்னுடைய பெற்றோர்கள் பசியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.